सिस्टर के लिए। ரொம்ப அழகா பாடினாங்க. अच्छा गीत था நீங்களும் முன் பாட வேண்டும். और आप लोग भी आगे आके गीत गाइए। கர்த்தர் உங்களுக்கு நல்ல அருமையான குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आप सबको बहुत ही अच्छा आवाज दिया है அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். और आप लोग उसको परमेश्वर के लिए उपयोग करें। நீங்கள் இங்க தாராளமாக பாடும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். और आप लोग यहाँ पे आके गीत गाने के लिए हम आपका स्वागत करते हैं। வருகிற நாட்களிலே நீங்கள் இங்க மேல பாடுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि आने वाले हफ्तों में आप ऊपर आके परमेश्वर के लिए गीत गाएंगे। நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, எனக்கு தெரியும். मुझे पता है आप लोग बहुत अच्छे अच्छे सिंगर्स यहाँ पे हैं। ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. लेकिन आप लोग ऐसे बैठे हैं जैसे मुझे कुछ भी नहीं पता। நீங்க முன்னாடி பாடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. लेकिन परमेश्वर चाहते हैं कि आप लोग आगे आके यहाँ पे गीत गाएं। அதுல அவர் பிரியப்படுறாரு. और परमेश्वर उसमें बहुत ही आनंद लेते ஆகவே हैं। வருகிற வாரங்களிலே நீங்க பாடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். इसलिए आने वाले हफ्तों में आप लोग ऊपर आके गीत गाओगे करके मैं विश्वास करता हूँ। ஆமென். आमीन। கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलिसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ। கடந்த சில வாரங்களாக நம் புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम आकर नए वाचा के बारे में देख रहे हैं। அந்த ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். मैथ्यू का किताब चैप्टर 26 से पढ़ेंगे। பின்பு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. तो यहाँ पे हम मैथ्यू का किताब चैप्टर 26 वर्स 26 से देख रहे हैं कि जब वे खा रहे थे तब यीशु ने रोटी ली और आशीष मांग कर तोड़ा और चेले को देकर कहा, लो खाओ, ये मेरी देह है। फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्होंने देकर कहा कि ये सब इसमें से पियो, क्योंकि ये मेरी वाचा का मेरा लहू है जो बहुत के लोगों के पापों को क्षमा के नियमित बहाया जाता है। இந்த புது உடன்படிக்கை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாக வேதத்தில் இருக்கிறது. तो ये नया नियम के वाचा में ये एक बहुत बड़ा सत्य है। இந்த உடன்படிக்கை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். और इस वाचा को हम आके समझने वाले में होना चाहिए। ஏன்னா உடன்படிக்கை புரிஞ்சாதான், புதிய உடன்படிக்கை புரிஞ்சாதான் கர்த்தருடைய வார்த்தையில என்ன சொல்லி இருக்குன்னு நமக்கு நல்ல விளங்கும். क्योंकि आप नए नियम के वाचा को समझने से ही परमेश्वर का वचन क्या कहता है आप समझ सकते हैं। வேத புத்தகம் ரெண்டா பிரிஞ்சிருக்குல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. और यहाँ पे बाइबल दो भाग में बांटा गया है, जो कि पुराना नियम फिर नया नियम। இப்ப புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और अभी हम लोग आके नया नियम के नीचे हम आके जी रहे हैं। இந்த உடன்படிக்கை ரத்தத்தின் மூலமாக செய்யப்படுகிறதா இருக்கிறது. और ये वाचा आके लहू के द्वारा बनाया गया एक वाचा है। இந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் மீறப்பட்டதே கிடையாதாம். और इस वाचा को अभी तक किसी ने पार ही नहीं किया है। இந்த உடன்படிக்கை அவ்வளவு புனிதமான ஒன்று என்று சொல்லுகிறார்கள். और ये नियम जो आके बहुत ही पवित्र है। இந்த உடன்படிக்கை ஒரு ஆழமான நட்பையும் உறவையும் அது ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. और ये वाचा जो है कि गहरा एक दोस्ती और संबंध बनाता है। இந்த உடன்படிக்கை சகோதரர்கள், உடன்படிக்கை செய்து கொள்வர்கள் பாத்தீங்கன்னா இணை பிரியாத விதத்திலே ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். और जो भी भाई लोग ने इस वाचा को बांधा है वो कभी भी अलग नहीं होते हैं। இந்த உடன்படிக்கை ரெண்டு பேர் செய்து கொள்ளலாம், ரெண்டு இனங்கள் செய்து கொள்கிறார்கள். अब ये वाचा कैसे बांधते हैं कि दो लोग मिलते हैं। அந்த ரெண்டு இனங்கள்ல தலைவர்கள் இருக்கலாம், ஆனா அவங்க செஞ்சு கொள்ளணும்னு அவசியம் இல்ல. அவங்களுடைய சார்பாக பிரதிநிதிகளை நிற்க வைக்கிறார்கள். अब ये वाचा बांधते समय उनके ओर से एक लोग को खड़ा करते हैं। அவர்கள சப்ஸ்டிடியூட் பிரதிநிதிகள், சப்ஸ்டிடியூட்னு சொல்றாங்க, கேரண்டர் அப்படின்னு சொல்றாங்க. तो उनको आके सब्स्टिट्यूट के नाम में जाना जाता है। வேத புத்தகத்துல மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்றாங்க. तो यहाँ बाइबल में आके जो उनके बीच में उनके खिलाफ आते हैं उसे ही कहते हैं। ஒரு இனத்தின் சார்பாக ஒருத்தரும் இன்னொரு இனத்தின் சார்பாக ஒருத்தரும் அவங்க ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். और दो झुंड होते हैं, दो झुंड के ओर से आके एक दूसरा इंसान आता है। அப்ப இந்த ரெண்டு
இனங்களிலும் ஒருத்தர் ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறது வழக்கமா இருக்கிறது. अब ये दोनों झुंड जो है एक दूसरे के साथ एक वाचा बांधते हैं। அந்த ஒருத்தர் உடன்படிக்கை பண்றது மூலமா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அந்த இனத்துக்கே வந்து சேருகிறதா இருக்கிறது. अब एक इंसान उस वाचा को जब आके फॉलो करता है तो पूरे झुंड को ही वो आशीर्वाद मिलता है। இத பற்றி 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். अब इसके बारे में आके हम पहला सामुएल 17 अध्याय में हम देखते हैं। 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல கோலியாத்தும் இந்த இஸ்ரவேலினுடைய சேனைகளும் ஒருவருக்கு ஒருவர் மோதுகிறார்கள். अब पहला सामुएल 17 अध्याय में देखते हैं यहाँ पे गोलियत और इसराइल के लोग एक दूसरे से आके झगड़ते हैं। பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் இப்ப யுத்தம் வருகிறது. अब यहाँ पे फिलिस्तीन को और इजराइल को आके यहाँ पे युद्ध होता है। பெலிஸ்தர் சார்பாக கோலியாத் வந்து நிற்கிறான். अब फिलिस्तीन के ओर से आके यहाँ पे गोलियत खड़ा होता है। 1 சாமுவேல் 17:8 வாசிக்க போறேன் நான். जब पहला सामुएल 17:8 में आप पढ़ेंगे तो அந்த கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். अब यहाँ पे आके 8वीं वचन में देखते हैं तो वो आके खड़ा होकर इस्राएल की पंक्तियों को आके यहाँ पे ललकारता है कि तुम में से कोई एक को आके युद्ध के लिए भेजो करके। அப்ப அவன் சொல்றான், ஒரு ஆள் சண்டை போட்டா போதும்ன்றான். तो वो क्या कहता है कि कोई एक आदमी आपके ओर से आने से काफी है। மொத்த பெலிஸ்தரும் வந்து சண்டை போட தேவையில்ல, ஒரு ஆள் போட்டா போதும், நான் போட்டா போதும்ன்றான். अब यहाँ पे पूरा पलिस्तियों के लोग आने की जरूरत नहीं है, सिर्फ एक आदमी आने से काफी है। மேலும் அவன் சொல்லுகிறான், அவன் என்னோட யுத்தம் செய்ய வல்லவும் கொல்லவும் யுத்தம் பண்ணவும் சமர்த்தனால் அவன் வரட்டும், ஏன்ட்ட வரட்டும். நாங்கெல்லாம் உங்களுக்கு வேலைக்காரனா இருப்போம். அவன் ஜெயிச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நீங்கெல்லாம் நான் ஜெயிச்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றான். अब वो कहता है कि एक पुरुष को जो चुनो जो मेरे साथ आके युद्ध कर सकता है। अगर मैं जीत गया तो तुम मेरे गुलाम होगे, तुम जीत गए तो हम लोग तुम्हारे गुलाम बनेंगे। அதாவது அவன் என்ன சொல்றான், ஒருவனுடைய வெற்றி அந்த முழு இனத்தினுடைய வெற்றி, ஒருவனுடைய தோல்வி அந்த முழு இனத்தினுடைய தோல்வியா இருக்கும்ன்றான். अब उसका कहने का मतलब ये है कि जो एक जीतता है उसका पूरा जीत पूरे झुंड को आएगा, एक हारता है तो उसका हार पूरे झुंड को आएगा। இந்தியாவினுடைய மக்கள் தொகை 140 கோடி. अब इंडिया का जो पॉपुलेशन है 140 करोड़ है, இந்தியா கிரிக்கெட் டீம் எடுத்தீங்கன்னா 11 பேர் தான் விளையாடுறாங்க. लेकिन क्रिकेट टीम में सिर्फ 11 लोग ही जीतते हैं। இந்த 11 பேர் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன், யார் ஜெயிச்சுன்னு சொல்றாங்க? தோனி ஜெயிச்சாரு, இல்ல விராட் கோலி ஜெயிச்சாரு சொல்றாங்க, இந்தியா ஜெயிச்சுன்னு சொல்றாங்க. अब ये 11 लोग का टीम जब जीतता है तो धोनी जीता है, यहाँ पे विराट जीता नहीं बोलते, पूरा इंडिया जीता है ही बोलते हैं। இந்த இந்தியா சார்பாக அவர்கள் விளையாடுகிறார்கள், क्योंकि वो लोग आके इंडिया के ओर से खेलते हैं। அவர்களுடைய வெற்றி இந்தியாவுடைய வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. अब उस टीम का जो जीत है पूरे भारत का जीत को आके सेलिब्रेट करते हैं। இவ்வளவு கோடி பேரும் போய் விளையாடுறது கிடையாது. अब ये सारे करोड़ों का वो नहीं है। அவர்கள் தோல்வி அடைந்தா இந்தியா தோல்வி அடைந்தது அப்படின்றாங்க. अगर वो टीम हारता है तो इंडिया हार गया बोलते हैं, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க. और वो हम स्वीकार भी करते हैं। இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையே யுத்தம் வருகிறது. अभी 2 देश के विरोध युद्ध आता है। அப்படி யுத்தம் வரும்பொழுது வெளியுறவு தூதர்கள் இருப்பாங்க. अब युद्ध होते समय बाहर में एक जासूसी करने वाले होते हैं। இப்ப இந்தியாவுடைய வெளியுறவு தூதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அமெரிக்காவுல வேற நாட்டுல கூட இருப்பாங்க, எல்லா நாடுகள்லயும் இருப்பாங்க. अभी इंडिया का जो जासूस होते हैं सारे देशों में होते हैं। அவங்க வந்து அம்பாசடர் சொல்லுவாங்க. उसको आके ऐसे बोलते हैं, இந்தியாவுடைய பிரதிநிதியாக அவர் அங்க இருக்கிறார். और इंडिया के और से जाके वो बात करते हैं। அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்தியால இருக்கிற மொத்த பேர் சொன்ன மாதிரி अगर वो लोग एक बात बोलते हैं तो पूरा भारत ने बोला जैसा அது होगा, அப்படிதான் அந்த நாடுகள் எடுத்துக்கொள்ளும். और वो देश वैसा ही ले लेता है। அது போலதான் பாருங்க, இந்த சப்ஸ்டிடியூட்ன்றது வழங்கினாதான் நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் அங்க விளையாடுறாரு, இந்தியா சார்பா இன்னொருத்தர் விளையாடுறாரு. அது வழங்கினாதான் கல்வாரி சிலுவிலே நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றியை நம்முடைய வெற்றியாக நாம் கொண்டாட முடியும். अब जैसा आपने वो सब्स्टिट्यूट माने, हाँ, उसके बदले में वो आदमी खेलता है, वैसे ही यीशु ने आके क्रॉस पे क्या किया है वो हमें समझ में आएगा। அப்ப இது நல்லா வழங்கணும் பாருங்க. और ये बात हमें अच्छी तरह से समझ में आना है। அப்ப இந்த மாதிரி 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வரும் பொழுது அவர்கள் எப்படி பண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை கொடுக்கறாங்க, சால்வையை கொடுக்கறாங்க. अब ये दोनों लोग जब वाचा बांधते हैं तो कैसे बांधते हैं, माने अपने कपड़े को देते हैं, अपने शॉल को देते हैं। முதல்ல அப்படிதான் பண்றாங்க உடன்படிக்கை. और पहले वो ऐसे वाचा बांधते हैं। 1 சாமுவேல் 18 அதிகாரத்துல 3-4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். अब पहला सामुएल 18 अध्याय में वचन पढ़ेंगे, 3-4 வசனங்களை 3-4 வாசிக்கிறேன். पढ़ेंगे। யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். तो यहाँ पे आके वो अपने आत्मा के द्वारा एक दूसरे से वाचा बांधते हैं।
யோனத்தான் தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். तो यहाँ पे योनातान ने जो अपना स्वार पहना था उसे उतार कर अपने वस्त्र को समेत दाऊद को दिया। இங்க யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். अब योनातान आके दाऊद के साथ एक वाचा बांधता है। யோனத்தான் என்ன பண்றாரு, சட்டையை கட்டி சால்வையை கட்டி வஸ்திரத்தெல்லாம் கட்டி தாவீதுக்கு கொடுக்கிறார். अब योनातान क्या करता है, चौथा वचन में वो अपने स्वाल उठा के उतार कर उसे देता है। இன்னைக்கு நம்ம சட்டையை கட்டி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, ஒரே வேர்வை ஸ்மெல் பாருங்க. आज आके हम अपने कपड़े खोल के देंगे तो कोई लेगा नहीं, उसमें पसीना का स्मेल आएगा। ஆனா யோனத்தான் கொடுக்கும்போது தாவீது வாங்குறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. लेकिन योनातान जब वो अपना वस्त्र उतार के देता है तो दाऊद ले लेता है, क्योंकि उसके पीछे एक अर्थ है। யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய சால்வையும் கட்டி தாவீதுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்ல வருகிறார், தாவீதே நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். अब यहाँ पे योनातान जब अपने स्वाल और वस्त्र को उतार के देता है तो दाऊद को क्या कहता है, मैं अपने आप को तुझे दे रहा हूँ। I give myself to you. वो कहता है कि मैं अपने आप को तुझे सौंपता हूँ। இன்றைய தினம் நான் என்னை உனக்கு கொடுக்கிறேன். आज का दिन मैं अपने आप को तुझे देता हूँ। அப்ப இந்த வஸ்திரம் சால்வை இதெல்லாம் ஒரு ஆளை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்க. अब ये वस्त्र और शॉल आके एक आदमी को आके देता बताता அந்த है। உடன்படிக்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். முதல்ல இதைத்தான் செய்யறாங்க அவங்க. अब वाचा में आके एक बहुत ही मुख्य चीज है और सबसे पहले वो लोग यही करते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் உடன்படிக்கை செய்கிறார். अब यीशु मसीह ने आके हमारे लिए आके एक वाचा बांधा है क्रूस पे। அவர் மனிதனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். और वो आके एक मनुष्य के रूप में है और परमेश्वर के रूप में भी है। அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்றாரு, he is equal with God என்று अब சொல்றார். अपोस्तल जो लिखते हैं कि वो आके परमेश्वर के एक साथ है करके। அவர் கடவுளோட தரம் கெட்டவர் இல்ல, கடவுளுக்கு சமமானவர் அவர். वो परमेश्वर से नीचे नहीं है बल्कि परमेश्वर के समान में है। அது மட்டும் இல்ல, அவர் ஒரு மனுஷனாகவும் இருக்கிறார். ना केवल ये, वो एक मनुष्य के रूप में भी है। எபிரேயர் புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம், அவர் அவருக்கு தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். अब इब्रियों के किताब में कहता है कि परमेश्वर ने हमारे एक शरीर को आके तैयार किया है। எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்துல 10वीं अध्याय लाएंगे इब्रियों की किताब। நாம அத வாசிக்கிறோம். பலி 5ஆம் வசனம் 10:5 வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீ. तो यहाँ पे 5वीं वचन कहता है कि इस कारण ये जगत में आते समय कहता हूँ कि बलिदान और भेंट तूने नहीं चाहा, पर मेरे लिए एक देह तैयार की है। அவருக்காக ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். अब उनके लिए परमेश्वर ने एक देह को तैयार किया है। இயேசு யார்? यीशु is मसीह Jesus? कौन है? அவர் தேவனுக்கு சமமானவர். वो परमेश्वर के समान है। It means he is God. इसका मतलब ये है वही परमेश्वर है। And he is also a man. और वो एक मनुष्य के रूप में भी है। Because God has prepared a body for Jesus. क्योंकि परमेश्वर ने एक देह तैयार किया है यीशु के लिए। Jesus is God. When he enters into this world, God has prepared a body for Jesus. जब यीशु मसीह आके जब इस दुनिया में आए हैं तो परमेश्वर ने उनके लिए एक देह तैयार किया So था। who is Jesus? तो यीशु मसीह कौन है? ஒரே சென்டென்ஸ் சொன்னோம்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். एक ही मैं आपको कहूंगी कि वो मनुष्य के रूप में आके आए हुए परमेश्वर है। அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அத சொல்லுகிறார் பாருங்க. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை அவர் சொல்லுகிறார். उसके बारे में अपोस्तल पौल कहते हैं। அவர் எப்படி சொல்றார் என்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டான். और परमेश्वर आके देह में दिखाई दिए। அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார். और वो आके एक मनुष्य के रूप में आए और वो परमेश्वर भी है। அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவதூதராலே காணப்பட்டார் और என்று சொல்லுகிறது. मनुष्य के रूप में भी आए और एक दूत के रूप में भी दिखाई दिए। 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். पहला तीमोथी का किताब 3रा अध्याय 16 वचन पढ़ेंगे। அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டான். और यहाँ पे हम इस वचन में देखते हैं कि परमेश्वर आके देह में दिखाई दिए। இயேசு மட்டும்தான் ஒரு மாம்சத்துல வந்தார். और यीशु ही आके शारीरिक में प्रकट हुए। இயேசு யார்? தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். और परमेश्वर ही शरीर में प्रकट हुए।
அப்ப அவர் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். तो वो आके परमेश्वर भी है, मनुष्य भी है। தேவனுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறார், மனிதனுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறார். वो आके मनुष्य के रूप में भी है, परमेश्वर के रूप में भी है। இப்ப அவர் உடன்படிக்கை பண்றாரு. अब यहाँ पे वो एक वाचा बांधते हैं। தேவனுடைய சார்பாக தேவனாகவும் மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனாகவும் அவர் உடன்படிக்கை பண்றார். अब मनुष्य के रूप में मनुष्य जैसा रह के, परमेश्वर के रूप में परमेश्वर का जैसे रह के वाचा உடன்படிக்கையில் बांधते हैं। நடக்கிற முதல் காரியம் என்ன? வஸ்திரங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், வஸ்திரங்களை கொடுக்கிறார்கள். अब वाचा बांधने में पहले हमने क्या देखा था? उन्होंने अपने वस्त्र को बांट लिया था। இயேசு தம்முடைய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? और यीशु मसीह ने अपने वस्त्र को हमें दिया है। எஸ் இஸ். हाँ, उन्होंने दिया है। ஏசாயா 61:10 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. एसाया चैप्टर 63 और 10वीं पढ़ेंगे। 61:10. सॉरी 61:10 पढ़ेंगे। கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். यहाँ पे एसाया का किताब चैप्टर 61 वर्स 10 में देखते हैं, यहोवा के कारण अति आनंद हुआ है और वह कैसे अपने उद्धार के वस्त्र पहने हुए एक दूल्हे की तरह, एक दुल्हन की तरह आके अपने आप को देते करके देखते हैं। பாருங்க, இயேசு நம்ம சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான், செத்தா பரலோகம் போவோம், அது மட்டும் கிடையாது. अभी यीशु मसीह को हमने इसलिए स्वीकार नहीं किया है कि हम मरने से स्वर्ग जाना है। இயேசு மனிதனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே தம்முடைய வஸ்திரங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். यीशु मसीह ने आके परमेश्वर के साथ एक वाचा बांधा है और आप वस्त्र को दिया है। யோனத்தான் தன் மேல இருக்கு தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய சால்வையும் எடுத்து கொடுக்கிறார். अब योनातान आके अपने सॉल को, अपने वस्त्र को उठा के दाऊद को देता है। இயேசு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுத்திருக்கிறார். अब यीशु मसीह यहाँ पे आके अपना उद्धार का आके वस्त्र हमें देते हैं। நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு இருக்கா? எஸ், யூ ஹேவ் தட் क्लॉथ. अब ये आपको आके उद्धार का वस्त्र आपके पास है आप लोगों के पास। यू बीन क्लॉथ्ड विथ salvation. और आप लोग आके उद्धार का वस्त्र पहने हुए हैं நீதியின் சால்வை உங்கள் மேல போர்த்தப்பட்டு और இருக்கிறது. एक धर्म का एक वस्त्र आपके ऊपर ओढ़ा गया है। எப்படி அவர் பண்றாருன்னா, அவர் அலங்கரிக்கிறாராம். अब ये कैसा करता है? यहाँ पे आके उसको सजाते हैं। எப்படி அலங்கரிக்கிறார்? மணவாளன் தன்னை அலங்கரிக்கிறது போல. अब उसको कैसा आके सवारते हैं? एक दूल्हा दुल्हन को फूलों से कैसे सवारते वैसे மணவாளன் தன்னை सवारते। ஆபரணங்களினால் அலங்கரிக்கிறது போல. अब यहाँ पे कैसे दूल्हा दुल्हन अपने आप को सोनों से तैयार करते हैं। மணவாட்டி தன்னை நகைகளினால் சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல. अब दुल्हन कैसे अपने आप को गहनों से श्रृंगार करती है। இயேசு உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? अब यीशु मसीह ने आपको और मेरे लिए क्या किया है? அவர் பிரமாதமான Dress போட்டிருக்கிறார். और बहुत ही सुंदर एक वस्त्र आप सबको पहनाया है நம்மள ஒரு மணவாட்டி மாதிரி பண்றாரு. और हम लोग को एक दुल्हा दुल्हन के रूप में तैयार करते हैं। நம்ம டெய்லி ஒன்னும் ரொம்ப பிரமாதமா மேக்கப்லாம் போட்டு வரது கிடையாது. हम लोग हर रोज आके मेकअप करके नहीं आते हैं, ஆனா கல்யாணம் ஆகும்போது எப்படி பாக்குறோம் பாருங்க, எப்படி. लेकिन शादी होते में आप लोग कैसे तैयार होते हैं। நான் அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருந்தேன் நான். और मैं भी अपने दोस्त के ब्याह में गया था மணமகன் என்னோட ஃப்ரெண்டு, और वो मेरा दोस्त है மணமகளும் என்னோட ஃப்ரெண்டு தான். और लड़की भी मेरी दोस्त है। அவங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. अब उसके बेटा को एक बेटा है। வைர வியாபாரி அவங்க அப்பா, பொண்ணுடைய அப்பா. अच्छा, वो आगे एक डायमंड மர்ச்சன்ட், व्यापारी थे, டைமண்ட் மர்ச்சன்ட். डायमंड मर्चेंट थे। மணப்பெண்ணுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்றது. अब दुल्हन को 6 महीने से पहले ही उसका मेकअप शुरू हो गया था। கல்யாணம் தண்ணி நாங்க போனோம் பாருங்க. अब क्योंकि आके शादी के दिन भी आके मेकअप எல்லா இடத்துலயும் தேடுறோம், பொண்ணை காணோம். सब लोग देख रहे हैं दुल्हन गायब है। எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டேன் நான். तो दुल्हन कहाँ है देखेंगे तो। அப்புறம் எனக்கு அங்க ஒரு ரொம்ப பிரகாசமா இருந்த ஒரு பொண்ணை காமிச்சாங்க, அந்த பொண்ணு தான் அது. तो बहुत ही एक चमकती हुई लड़की को दिखाया, यही है करके। சமத்தி உயில் அடிக்கி எனக்கு அடையாளமே தெரியல. क्योंकि उस लड़की को आके पता ही नहीं लगा पा रहे ஏன்னா थे, டெய்லி சாதாரணமா பாத்திருக்கேன் அவங்கள. क्योंकि हमेशा एक साधारण सा देखते हैं। அந்த அம்மா 6 மாசமா போட்டு கலரை ஏத்தி பளபளன்னு ஆக்கி பிரமாதமா கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. लेकिन 6 महीने से उसको आके उसको मेकअप करा के उसको बहुत ही अच्छी तरह से लेके आके खड़ा करते हैं। Jesus did the same thing to you. यीशु मसीह ने आपको सेम वही कुछ किया आप लोगों के लिए। உங்களை மணவாட்டி மாதிரி ஆக்கி இருக்கிறார். आप लोग को एक दुल्हन के समान तैयार किया है நகைகளினால் அலங்கரிக்கிற மாதிரி அரங்கச்சி கொண்டு போய் பிதாக்கு முன்னாடி நிக்க
நிக்க வைக்கிறாரு. परमेश्वर ने आपको गहनों से कैसे सजाकर आपको आके खड़ा किया है। லென்ஸ் வச்சு பார்த்தா கூட அந்த அம்மா மூஞ்சில ஒரு குரு ஒரு பருவம் எதுவுமே கிடையாது. अब लेंस रख के देखते समय भी उनके मुंह में कोई एक दाग भी नहीं दिखता था மூஞ்செல்லாம் சும்மா பள 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 பளன்னு இருக்குது. और उनका मुंह एकदम इतना चमकने लगा ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தி இருக்காங்க. और उनको बिल्कुल भी उनका पता ही नहीं चल रहा था वही है நான் करके। சொல்றேன் your spiritual identity is like that only. और स्पिरिचुअल जो आपको चिन्ह है वो आपको वैसा ही है You've been washed by the precious blood of Jesus Christ. क्योंकि आप लोग आके यीशु के बहुमूल्य लहू से धुले गए हैं। You can stand before God the Father without any blemish or any blot. आप आगे परमेश्वर के सामने बिना कोई कोच के खड़े हो सकते हैं। என்ன ஊத்து பார்த்தாலும் உங்ககிட்ட உங்களை ஒரு குறையும் பழுதும் இல்ல. कोई भी आपको गौर से क्यों ना देखे आपके पास कोई कमी घटी नहीं होगी ராஜகுமாரத்தி பூரண அழகுள்ளவள், அவள்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது. क्योंकि उस राजकुमारी के पास कोई कमी नहीं थी, वो बहुत ही सुंदर थी। பழுது ஒரு பழுது கூட கிடையாது. वो एक दाग भी नहीं था No trace of sin. और उस परमेश्वर ने उसके सारे पापों को धो दिया। எதையுமே பார்க்க முடியாது பாருங்க. कुछ भी देख नहीं सकते हैं। அந்த மாதிரி அடையாளம் தெரியாத அளவுக்கு அலங்கரிச்சு சிங்காரிச்சு கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வச்சுக்கிறார் இயேசு. उस तरह से यीशु मसीह ने हमें तैयार करके सजाकर परमेश्वर के सामने खड़ा किया है இப்படி அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आप सबको उद्धार का वस्त्र पहनाया நீதியின் है சால்வையை உங்களுக்கு கொடுத்து और இருக்கிறார். एक धर्म का सॉल आप सबको ओढ़ा के रखा है। பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது இயேசுவையே பார்க்கிற மாதிரி இருக்குது. जब परमेश्वर आप सबको देखते हैं ऐसा लगेगा कि वो यीशु मसीह को देख रहे हैं அவர் நமக்கு பண்ணி இருக்கிறார் உடன்படிக்கையின் மூலமா. और यहाँ पे परमेश्वर ने वो वाचा बांधा है। அடுத்து என்ன பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல पहला सामुएल 18 अध्याय में देखेंगे। அடுத்து சால்வையும் வஸ்திரத்தையும் கொடுத்தாரு. ரெண்டாவது பண்றாரு, தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். अब दूसरा हम देखते हैं कि वो आके अपने हथियार को उसको देते हैं। தமிழ்ல கச்சன் வருது, அது வந்து பெல்ட். तो यहाँ पे वो बेल्ट को उठा के देते हैं। நான் பெல்ட் கட்டிருக்கேன், எல்லாரும் பெல்ட் எதுக்கு கட்டுறாங்க? பேண்ட் கீழே இறங்காம இருக்கிறதுக்காக பெல்ட் கட்டுறாங்க, அவ்வளவுதான். तो सब लोग क्यों पैंट, लड़के लोग पैंट क्यों डालते हैं? ताकि कि पैंट ऊपर रहे। ஆனா யோனத்தானும் தாவீதும் வாழ்ந்த காலத்துல பெல்ட்னா என்னன்னா அதுலதான் ஆயுதங்களை சொருகி வைத்திருப்பார்கள். अब योनातान और दाऊद के समय में बेल्ट का मतलब क्या है? उसमें ही वो लोग तलवार हथियार घुसा के रखते थे। அதனாலதான் தன் கச்சையும் சொல்றதுக்கு முன்னாடி தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கொடுத்தான். और इसीलिए वो आकर अपने तलवार धनुष को उठा के देता है। அதனுடைய அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? நான் உன்னுடைய பாதுகாப்பா இருக்கிறேன். इसका मतलब ये है कि मैं तुझे सुरक्षा के करूंगा। என்னுடைய ஆயுத வர்க்கங்கள்லாம் உனக்காக பயன்படட்டும். मेरा हथियार सब तेरे लिए आके यूज होगा I am your protector. और मैं ही तुझे रक्षा करूंगा I will be your protector. और मैं तेरे साथ रह के तेरी रक्षा I will करूंगा protect you. I will safeguard you. और मैं आपको आके संभालूंगा, आपके साथ रहूंगा। No need to be worried or don't be afraid of any enemy. आपको किसी शत्रु के लिए डरने की जरूरत नहीं है। I can give my own life to you और मैं अपना खुद का जीवन आपको दूंगा to save you, to protect you. ताकि कि मैं आपको संभाल सकूं, आपको बचा सकूं। அததான் சொல்றாங்க பாருங்க. और वही ये बताने का मतलब है ஆயுத வர்க்கங்களை எல்லாம் கொடுக்கறாங்க. क्योंकि यहाँ पे आके वो अपने सारे हथियार धनुष को उठा के देता है। இயேசு நம்முடைய சார்பாக உடன்படிக்கை பண்ணிக்கிறார் தேவனோட. अब यीशु मसीह आके हम लोग के लिए भी एक वाचा बांधते हैं परमेश्वर से। எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். एफिशियन के किताब में 3रा अध्याय में हम देखते हैं 10ஆம் வசனத்துல இருந்து 10वीं अध्याय में ऐसे देखते हैं हम, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். तो यहाँ पे आप आके शत्रु के विरोध खड़े होने के लिए परमेश्वर के वाचा को आप बांध के रखना करके देखते हैं। சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்து இருக்கிறார். वो आके सारे आशीर्वाद हमें दिए हैं। ஏன் கொடுத்து இருக்கிறாரு? 13ஆம் வசனம் சொல்லு, ஆதலால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். तो इसीलिए 13 अध्याय में देते, इसीलिए परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम बुरे दिनों का सामना कर सको। Take the whole armor of God. और परमेश्वर का उस हथियार को ले लो। God said you take the whole armor of God. यहाँ परमेश्वर ये कहते हैं कि परमेश्वर के सारे हथियार को ले लो What all he has given. जो हम लोग के लिए दिया है। அவர் சொல்றார் 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களா. यहाँ पे 14 अध्याय में देखिए, इसीलिए सत्य का अपना कमर कसकर
रखो। யோனத்தான் தாவீதுக்கு கச்சையை கொடுத்தான். अब योनातान आके अपना कमर का वो देता இவர் है, சத்தியம் என்னும் கச்சையை அறையில கட்டிக்கொள்ள சொல்லுகிறார். एक धर्मिता का जिलम पहनाकर, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் और यहाँ पे आके सत्य का अपना कमर देता है, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் और विश्वास का ढाल लेकर उसे देता है, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். और यहाँ पे उद्धार का टोपा सब कुछ देखते आगे हम देखते तो, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் और यहाँ पे आके विश्वास का जो कवच தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். और परमेश्वर का जो वचन का जो तलवार है उसको आप ले लेना है। யோனத்தான் இந்த உடன்படிக்கை பண்ணும்போது தாவீதுக்கு என்னெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். अब जोनातान को जो वाचा आके दाऊद के साथ उसने किया था वो परमेश्वर हम ये सबको देते கர்த்தர் हैं, உங்களுக்கு சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்திருக்கிறார். और यहाँ पे परमेश्वर आके सत्य का एक நீதி हथियार என்னும் आपको நீதி दिया है। என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். अब यहाँ पे आके सत्य का एक अपना कमर कसकर दिया है, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். और शुभ समाचार का जूता पहनाया कर दिया, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். और यहाँ पे आके विश्वास का एक मुकुट पहनाया है, விசுவாசானவன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை கொடுத்திருக்கிறார். ताकि कि शत्रु के सारे आके उस कामों को हम आके हरा सके, ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். और यहाँ पे हमारे हाथ में एक हथियार दिया है, எல்லாம் இயேசுனுடைய சர்வாயுத வர்க்கம் அதெல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். और सब कुछ यीशु मसीह का ही हमें दिया है, You need to take the whole armor of God every day. और आप ही आकर ये परमेश्वर का हथियार को उठाना है। உங்களுடைய மனதிலே உங்களுடைய உணர்வுகளிலே உங்களுடைய சரீரத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகள் வந்தாலும் அதையெல்லாம் ஜெயிக்க முடியும் நம்மளால. आपके मन में, आपके शरीर में किसी प्रकार का भी मुसीबत क्यों ना हो, आप इस हथियार से आप जीत நமக்காக सकते हैं। உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். हमारे लिए जीवन दिया वाला एक परमेश्वर हमारे लिए है, நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. हमें कोई भी कुछ भी नहीं कर सकता है। யோனத்தான் இந்த கச்சையும் அந்த வில்லையும் அவனுடைய பட்டயத்தையும் கொடுக்கும்போது அவன் சொல்றான், என்னுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலன் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். जब योनातान आके अपने हथियार को आके दाऊद को देता है तो कहता है मेरा पूरा शक्ति सब कुछ तुझे मैं देता हूँ, An exchange of strength, ability and power. अपना बल सामर्थ्य सब कुछ आके एक दूसरे से बांटते हैं। அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு எபிலிட்டி ஸ்ட்ரென்த் பவர் கொடுத்துக்கிறாரு. तब देखिए परमेश्वर ने हमें आके वो बल और सामर्थ्य दिया है, அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய சுய பலத்தையே சார்ந்து இருக்க கூடாது. इसीलिए कोई भी मुसीबत आती है तो हमें खुद पे आके भरोसा करके नहीं रहना चाहिए। என்னமோ தெரியலங்க, தலை கிறுகிறுன்னு வருது, पता नहीं क्यों मेरा सिर चक्कर आ रहा है, ரொம்ப கஷ்டமா இருக்குது, बहुत मुझे बेहोश हो रहा है, உடனே அதை எதிர்த்து நிக்கணும். लेकिन आपको तुरंत उसके विरोध खड़ा होना है இயேசுவின் நாமத்தினால வெளியே போ வியாதியே, और कहना है यीशु मसीह के नाम से बाहर जा करके எனக்கு பலன் உண்டு என்று சொல்லணும். मुझे बल है करके आपको कहना பாருங்க, है। இப்ப இயேசுவினுடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, பவர் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால சில வசனங்களை படிக்கும் போது நல்லா விளங்கும். இப்போ जब आके यीशु मसीह का जो बल, जो सामर्थ्य हमें दिया गया है, तो कुछ वचन जब आपको पढ़ेंगे तो समझ में आएगा। பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. यहाँ पे फिलिपियन के किताब 4 अध्याय में देखते हैं, मुझे बल देने वाले परमेश्वर से सब कुछ हो सकता है। God is strengthened me. तो यहाँ पे जो सामर्थ्य देता है, He is strengthening me. और वही मुझे सामर्थ्य देता He है, has given his power to me. और उसने अपने सामर्थ्य को देता है, அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. और वो सब कुछ हमें दिया है। ஆனால் இந்த உலகத்துல என்ன வந்தாலும் சரி நான் ஜெயிப்பேன். तो इस दुनिया में जो कुछ भी हो पर मैं जीतूंगा, இந்த கோர்ஸ் என்னால படிக்க முடியும், और ये कोर्स को मैं पढ़ सकता हूँ, இந்த வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும், ये काम को मैं कर सकता हूँ, 1000 பேர் எனக்கு எதிரா வந்தாலும் நான் ஜெயிக்க முடியும். 1000 लोग मेरे विरोध उठने से भी मैं जीतूंगा, ஏன்னா நான் என்னுடைய பலத்தை மட்டும் சார்ந்து இல்ல, क्योंकि मैं अपने बल को नहीं विश्वास எனக்கு करता, பலனை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். मुझे बल देने वाला एक परमेश्वर God है, is the source of my strength and energy and power. और वही मुझे सारा सामर्थ्य देता है। I am getting my power from his power. मैं अपना बल आके परमेश्वर के बल से प्राप्त करता हूँ। 18 சங்கீதத்துல தாவீது 1 வசனத்துல சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். भजन संगीता 18 अध्याय 1 वचन में देखते हैं, मेरा बल परमेश्वर में तेरे धन्यवाद करता பாருங்க, हूँ। எல்லாமே இந்த உடன்படிக்கை
உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. तो ये सब कुछ आके वाचा बांधा गया एक वचन है। அப்ப நம்ம எந்த ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய பலனை மட்டும் சார்ந்திருக்க கூடாது. अगर कोई मुसीबत आ जाता है तो हम सिर्फ अपने बल को विश्वास करके नहीं எனக்கு அவர் रहना। பலன் இருக்கிறது. मुझे परमेश्वर का बल है। முடியாததை முடிய பண்ணுகிறவர் அவர். जो नहीं हो सकता वो हो सकता है। சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். जो नहीं हो सकता है उसको भी वो करेगा। அவருடைய அறிவு என்னுடைய அறிவு. और उनका ज्ञान मेरा ज्ञान है। அவருடைய ஆற்றல் என்னுடைய ஆற்றல். उनका सामर्थ्य मेरा सामर्थ्य அவருடைய है। ஞானம் என்னுடைய ஞானம். उनका बुद्धि मेरा बुद्धि है। அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை. उनका सामर्थ्य मेरा सामर्थ्य நான் है। தோற்கவே முடியாதுன்னு और मैं சொல்லணும். जीत हार ही नहीं सकता। ஒவ்வொன்றின் மேலும் வெற்றி எடுக்கணும். और एक एक की चीज पर आपको जीत लेना है। இப்ப பாருங்க, ஒண்ணு ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்றாங்க, அதுல அங்கேயே மாற்றிக்கொள்கிறாங்க, வஸ்திரத்தை சால்வையை மாற்றிக்கொள்கிறார்கள். हमने पहला देखा था लहू को बहाकर आके एक वाचा बांधते, फिर वस्त्र को बांट के एक वाचा बांधते। இரண்டாவது பெல்ட், கச்சையை மாற்றிக்கொள்கிறார்கள் பாதுகாப்பு. फिर दूसरा हमने देखा था कि एक बेल्ट, हथियार का बेल्ट को बांध के वाचा बांधते। மூன்றாவது வாக்குத்தத்தங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். अब तीसरा क्या है कि वचनों को आके ஒன்று बांटते हैं। ஒன்று சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். पहला सामुएल 20वीं अध्याय को देखेंगे। ஒன்று சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். 14-15 पढ़ेंगे। யோனத்தான் உடன்படிக்கை பண்றான்ல தாவீதோட, என்ன வாக்குறுதி கொடுக்குறான் பாருங்க. अब योनातान आके दाऊद के साथ जब वाचा बांधता है तो क्या बोलता है करके। 14 and 15. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமா எனக்கு நன்மை தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொன்னான். तो यहाँ पे हम 14-15 में देखते हैं कि कैसे आके योनातान के साथ आके दावीद के साथ योनातान वाचा बांधता है। இது ஒரு உடன்படிக்கையின் வாக்குறுதியா இருக்கிறது. तो ये आके एक वाचा बांधता है एक दूसरे के साथ। தாவீது இன்னும் ராஜா ஆகல. अभी दाऊद आके अभी तक राजा नहीं हुआ। யோனத்தான் ராஜாவினுடைய மகன். लेकिन योनातान जो है वो एक राजा का बेटा है। அடுத்த பட்டத்து இளவரசன் அவன். और वो दूसरी बार वो राजा बनने वाला है। தாவீது ஒரு மேய்ப்பன். लेकिन दाऊद आके बकरी चराता है। ஆனா இவன் பெரிய இந்த ராஜானுடைய குமாரன், இவன்ட்ட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான். अब एक राजा का पुत्र योनातान आके दाऊद के साथ एक वाचा बांधता है। சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் நாமத்தினாலே எனக்கு தயவு செய்ய வேண்டு, कि मैं ना मरूं तो परमेश्वर के नाम से मुझे दया करना। கர்த்தர் உம்முடைய சத்துருக்களை பூமியில் இராதபடிக்கு வேற இருப்பார் கண்டிப்பா. और यहाँ आके परमेश्वर आके तेरे शत्रु को इस धरती पे रहने அப்பொழுது ना உம்முடைய தயையை என்னுடைய குடும்பத்தை விட்டு அகற்றாமல் இருக்க வேண்டும். तब आके तेरी दया आके मेरे परिवार से उठाना नहीं, என்னுடைய குடும்பத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணுகிறான். तो यहाँ पे वो वाचा बांधता है कि मेरे परिवार को तो अच्छा करना है। அப்ப உடன்படிக்கையில வாக்குறுதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. तो यहाँ पे आके जब वाचा बांधते हैं एक प्रकार का कसमों को भी बांधते हैं। இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினானா தாவீது? अब इस वाचा को क्या दाऊद ने पूरा किया? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. यहाँ पे पहला सामुएल 2 दूसरा सामुएल 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். चैप्टर 9 verse 1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். तो यहाँ पे दाऊद पूछता है कि कोई यहाँ पे कोई मेरे विरोध यहाँ पे कोई है क्या करके। சவுல் யோனத்தானுடைய குமாரன் ஒண்ணும் தேடல. यहाँ पे जोनातान का बेटा कोई नहीं। யோனத்தானுடைய பிள்ளை குமாரன் அவன பண்ற எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். अब जोनातान का जो बेटा है कहीं जाके छुपा है। மாகீரின் வீட்ல லோதேபார்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். और वो कहीं पे अपने सास के घर पे जाके छुपा हुआ है। ஆனா தாவீது தேட ஆரம்பிக்கிறான். लेकिन यहाँ पे दाऊद आके ढूंढने लगता है। உடன்படிக்கையின் அன்பு அவனை தேட ஆரம்பிக்கிறது. अब जो उसने जो वाचा बांधा था वो प्रेम आके उसे ढूंढता है। உடன்படிக்கையின் போது தாவீது வாக்கு கொடுத்திருக்கிறான். क्योंकि आके वाचा बांधते समय दाऊद ने आके ये कसम खाई थी। அந்த அன்பின் வாக்குறுதியை அந்த யோனத்தானுடைய குமாரனை தேட ஆரம்பிக்கிறது. अब ये जो प्रेम का जो वाचा है योनातान के पुत्र को ढूंढने लगा। யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டிலே எவனாவது இருக்கிறானா? अब योनातान के उसके खातिर आके जो भी जो वो है उसके घराने को देखता है। நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி போகவில்லை.
देखिए, आप और मैं आके परमेश्वर को ढूंढ के नहीं गए। அவர் இயேசுவோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாக அந்த உடன்படிக்கையின் அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது. अब यीशु मसीह के साथ जो वाचा बांधा है वो प्रेम हमें ढूंढ के आया है। அவர் நம்மை தேடி வந்து கண்டுபிடித்து அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மால வைத்திருக்கிறார். यीशु मसीह आके हमें ढूंढ के हमें पता लगा कि अपने आशीर्वाद पूरा हमारे ऊपर रखे அப்ப हैं। சொல்றான் இந்த மாதிரி வந்து யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் மேபி போசேத்து. அவன் வந்து பாத்தீங்கன்னா மாக்கீரினுடைய வீட்டுல லோதேபார்ன்ற ஊர்ல மாக்கீரினுடைய வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது தாவீதுக்கு. तब जब वो आके अपने पुत्र को ढूंढता है तो तब वो कहते वो इसके घराने में ऐसा है करके। 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். तब यहाँ पे 5वीं में देखते हैं कि वो एक सेनापति के घर पे रहता है। சின்ன வயசுல இருந்து மேபி போசேத்துக்கு வந்து சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க இல்லையா? तो छोटे उम्र से ही आके उनको बोल बोल के वो किया है। கொஞ்சம் வளர்ந்து வாய் பேசுற அளவுக்கு ஆன உடனே மேபி போசேத் கேட்பான், எப்படி என் காலெல்லாம் இப்படி முடமாந்து, நான் ராஜகுமாரனாச்சே, ராஜ வம்சத்துல பிறந்திருக்கிறேன்னு என் கால் எப்படி முடமாச்சுன்னு கேட்டிருப்பான். तो वो आके पूछा होगा कि मेरा पाँव कैसे चंगा हुआ क्योंकि मैं राजवंश से हूँ। ஒரு யுத்தத்துல உங்க அப்பா உங்க தாத்தா வந்து செத்து போயிட்டாங்க ஒரே நாள்ல. தாவீதுன்றவன் தான் வந்து எல்லாரையும் வந்து அங்க கொல்றதுக்காக வந்தான். அவன் வந்து நம்மளுடைய நாட்டை பிடிச்சிட்டான். அவன் வந்து நமக்கு எல்லாரையும் கொண்டு போட்டான். உன்னை மட்டும் நான் தப்பிச்சு கொண்டு வரும்போது, வேலைக்காரரை நான் கொண்டு வரும்போது கீழே விழுந்துட்டேன். அப்பதான் ஒரு 2 காலம் முடமாச்சின்னு சொல்லியிருப்பான். तब उन्हें बोला होगा कि दाऊद ने आके सबको मारा लेकिन तुम्हें अकेले छोड़ दिया, जब आते समय अकेले ये पाँव ऐसे चंगा हो गया करके। இது நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பைபிள் இருக்கு, நீங்க போய் வாசித்து பாருங்க. ये मैं अपनी कहानी नहीं बोल रहा हूँ, बाइबल में एक कहानी है। ஒரு வேலைக்காரி இந்த குழந்தை மேபி போசத்தை தூக்கி ஓடும்போது கீழே விழுந்து அவன் 2 காலம் முடமாயிடுது. अब एक औरत आकर अपने बच्चे को उठा के जाते समय नीचे गिरकर उसके दोनों पाँव चंगा होते हैं। மேபி போசத்துக்கு தாவீது குறித்து ஒரு அச்சமும் பயமும் என்னைக்கே இருந்துனே இருக்குது. अब दाऊद को आके एक अजीब सा आके एक डर रहता था। அந்த வேலைக்காரன்ட்ட கேக்குறான், என்னது எல்லாரும் இறந்துட்டாங்களா, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கணும், என்னைக்கு என்ன தேடி வர போறனோ தாவீது தெரியலையே, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். अब वो नौकरानी से पूछते हैं सब मर गए पर मैं अकेले आके जिंदा हूँ, ये कैसा हुआ करके। இன்னொன்னு யோசிக்கிறான், நான் வந்து ஒரு ராஜகுமாரன், ஆனா நான் எங்கேயோ இருக்க வேண்டும், அரண்மனையில வாழ வேண்டும், ஆனா இங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு மாக்கீரின் வீட்டுல நான் வந்து குடியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்கு. अब दूसरा सोचता हो कि मैं एक राजा का पुत्र हूँ, कोई राजभवन में रहना था लेकिन आज आके एक नौकर के घर पे हूँ। உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது தூரத்துல ரதங்கள் வருகிறதும் அங்கிருந்து தூசி கிளம்பி பறக்கிறதும் பாக்குறான். तब वो दूर से देखते समय वहां बहुत दूर से आके रथ सब आने लग रहा था। வெகு சீக்கிரத்துல அவனுக்கு வழங்குது தாவீதினுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. तो उसे पता चल गया कि दाऊद का रथ ही आ रहा है। இவன் உள்ளூர ஒரே பயம், ஐயோ போச்சு இன்னைக்கு நம்ம மாட்டிக்கணும் அவ்வளவுதான். अब उसको अंदर से बहुत डर आने लगे कि आज हमें खत्म करने वाला நம்ம है। இருக்கிற இடம் தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கொல்றதுக்கு வராம போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். अब उसे पता चल गया कि हम रहने वाला जगह दाऊद को पता चल गया, वो हमें मारने आ रहा है। நம்ம கூட பாருங்க, பிசாசு நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு தப்பு தப்பா கர்த்தரை பத்தி சொல்லி வச்சுக்கிறான். கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் உன் மேல வந்து எரிச்சலா இருக்கிறாரு, கர்த்தர் என்னைக்கு உன்னை கொல்லலாம்னு இருக்கிறாரு, உன் மண்டையை உடைக்கலாம்னு இருக்கிறாருன்னு சொல்லி வச்சிருக்கான். கர்த்தர்னாவே நமக்கு பயம் வந்துச்சு. लेकिन देखिए कभी कभी शत्रु क्या करता है, परमेश्वर के बारे में हमसे बहुत उल्टे फुल्टे बातें बोलता है कि परमेश्वर तुझे गुस्सा है, तुझे मारने वाले हैं। इससे क्या होता है, हमें परमेश्वर के ऊपर डर आ जाता है। கண் நிமிக்கிற நேரத்துல மேபி போசத்தை தூக்கி ரதத்துல உட்கார வச்சு மறுபடியும் தாவீதுனுடைய அரண்மனைக்கு போகிறது. और आंख झपटने के समय में दाऊद आके उस रथ में उसको बैठा के उसको लेके चले जाता है। 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபி போசே தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேபி போசேத்தே என்றான், அவன் இதோ அடியேன் என்றான். तो यहाँ पे आके देखते हैं कि योनातान का पुत्र और साउल का पोता था, दाऊद के पास आया और मुंह के बल आके गिर के दंडवात किया। எப்படி சொல்றான் பாருங்க, முகம் குப்புற விழுந்து வணங்குறான். तो देखिए यहाँ पे वो मुंह के बल गिर के दंडवात किया। அவன் ஒரு ராஜகுமாரன், वो आके एक राजा का पुत्र है, அரண்மனையில வாழ வேண்டியவன். वो आके एक भवन राजभवन में रहता இப்ப है। அவனுக்கு மனதுல அந்த எண்ணம் எல்லாம் போயிட்டு நம்ம ஒரு அடிமன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. अब वो राजभवन का ख्याल पड़ा उसको जाके, अब मैं गुलाम हूँ करके आएगा, அதனால முகம் குப்புற விழுந்து வணங்குகிறான். इसीलिए वो मुंह के बल गिर के वो धन्यवाद करता है। தாவீது கரிசனையுள்ள ஒரு குரலோடு சொல்றான், மேபி போசேத்தே அப்படிங்கிறான். यहाँ पे दाऊद आके एक दया से कहता है, मैं भी बोशेत, பேர் சொல்லி அழைக்கிறான் பாருங்க. वो उसके नाम को लेकर बुलाता है। கர்த்தர் உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे आके नाम लेके बुलाए हैं। எப்ப பேர் சொல்லி அழைக்கிறாங்களோ அப்பயே கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன் சொல்ற. जब आके परमेश्वर नाम लेके बुलाते हैं तो उसका मतलब है तू मेरा है। Maybe Boset heard at the tender and the loving, compassionate voice of David, maybe Bosheth.
तो मे भी बोशेत तो आके उसने परमेश्वर का जो वो प्रेम का जो आवाज है वो आके सुनाई दिया। தாவீதினுடைய அன்பான குரல், ஒரு பாசமான குரல், ரொம்ப அமேசிங் குரல், தாவீதினுடைய குரல் மேபி போசேத்து கேக்குது. तो दाऊद का जो प्रेम भरा जो आवाज मे भी बोशेत करके सुनाई देता है, மேபி போஸ் சொல்றேன், இதோ அடியேன். तो वो कहता है मेरा तेरा दास। நாம கூட அப்படிதான் பாருங்க, நம்மள கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்றாரு. तो परमेश्वर कहता है मैंने तुमको नाम लेके बुलाया है, तुम मेरा है। ஆனா ஒவ்வொரு முறையும் திருச்சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம சொல்றோம், ஆண்டவரே நான் ஒரு அடிமை, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசின்னு சொல்லுகிறோம் நம்ம. लेकिन हर समय हम आकर कलीसिया में आते समय हम क्या करते हैं, परमेश्वर मैं आके गुलाम हूँ, मैं एक कीड़ा हूँ, मैं एक कचरा हूँ, वैसे अपने आप को बोलते हैं। ஏன்னா அந்த பாவம் நம்முடைய மனதுல நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வை அழித்து போட்டு இருக்கிறது. क्योंकि ये जो पाप का ख्याल है मैं एक परमेश्वर का बच्चा हूँ, उस ख्याल को मार देता है। 7ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது சொல்றான், தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. 7वें वचन में देखते हैं कि दाऊद ने उससे कहा मत डर। கர்த்தர் நம்மள பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். तो परमेश्वर कहता है कि तू डर मत, मैं तेरे साथ हूँ। நான் உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்த நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் என்றான். तो 7वें वचन में देखते हैं कि दाऊद ने उससे कहा कि योनातान के कारण निश्चय मैं तुझे करुणा दिखाऊंगा करके। என்ன மாதிரி வாக்குறுதிகள் பாருங்க, உடன்படிக்கையின் வாக்குறுதிகள். அவன் சொல்றான், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிங்ஸ் ஃபுட் तो यहाँ has पे been offered to Mephibosheth. तो यहाँ पे जो क्या अपना बच्चा आके बांधता है, कहता है कि जो भी भोजन है वस्तु है उसके साथ आके बांटा जाएगा। அப்பதான் தாவீதை பத்தி ஒரு புதிய எண்ணம் அவனுக்கு பிறக்குது. अब आके दाऊद के बारे में एक नया ख्याल उसको आता है। இதுவரைக்கும் இவனை நம்ம கொலகாரன் நினைச்சிருந்தோமே, நம்மள கொல்றதுக்கு தான் தேடுறான்னு நினைச்சிருந்தோமே, ஆனா இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு இவரு. इतना दिन वो सोच रहा था कि वो हमें मारने के लिए ढूंढ रहा है, लेकिन वो बहुत अच्छा है। காரணம் என்ன? உடன்படிக்கையின் அன்பு. इसका कारण क्या है? जो वाचा बांधा है वो प्रेम। உடன்படிக்கையின் வாக்குதத்தம். जो वाचा बांधते समय जो उसने वचन बांधा था। கர்த்தர் தாவீதினுடைய சத்துருக்களை பூமியில் இராதபடிக்கு வேற இருக்கும்போது நீர் என்னோட குடும்பத்திற்கு தயவு செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லிட்டு போயிருக்கான். उसने कहा था कि जब परमेश्वर तुझे अच्छे स्थान पे लेके जाएगा तो मेरे परिवार पे तू दया दिखाना करके। God is compassionate. परमेश्वर बहुत ही दयालु है। He is full of love. और एकदम प्रेम से भरा हुआ है। And he is rich in mercy. और दया में एकदम धनी है। And he loves you so much. और आप सबसे बहुत ही प्रेम करता है। He wants to embrace you. और आप सबको गले से लगाना चाहता And है। he wants to kiss you. और आपको चूमना चाहते हैं। Because he loves you so much. क्योंकि परमेश्वर आपसे बहुत ही प्रेम करते He हैं। has given himself to you. क्योंकि परमेश्वर ने अपने आप को आपको दे दिया है। He said, I will return all the properties which belongs to you before the foundation of the world. परमेश्वर ने कहा तेरे को जो भी चीज है मैं तुझे आके तुझे दे दूंगा करके। என்னோட கூட நீ சாப்பிடுவேன்றார். परमेश्वर कहते तू मेरे साथ खाना खाएगा। வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதம் சொல்றது, இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். यहाँ पे रेवल्यूशन 3:20 में कहता है देख मैं द्वार पर खड़ा हुआ खटखटा हूँ, यदि कोई मेरे शब्द सुनकर द्वार खोलता है तो मैं उसके पास भीतर आऊंगा। தாவீது மேவிபோஷத்தை பார்த்து சொல்றான், நீ என் சமூகத்தில் நித்தம் அப்பம் புசிப்பாய். तो दाऊद आके कहता है उसके पुत्र के पास तू आके हमेशा मेरे साथ भोजन करेगा। ஆனா பாருங்க, இவ்வளவு சொன்ன பிறகும் கூட மேவிபோஷத் சொல்றான் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிற இருக்கும்போது அடியான் எம்மாத்திரம் என்றான். तो यहाँ पे उसने कहा था कि तेरा दास क्या है कि तू मुझे ऐसे मरे हुए कुत्ते के ओर से दृष्टि किया। ஒரு ராஜா அவனை கூப்பிட்டு அனுப்பி, ரதங்களை அனுப்பி கூப்பிட்டு அனுப்பி வந்து, நீ பயப்படாதப்பா, உன் சொத்துக்களெல்லாம் நான் திரும்பி தரேன், என் கூடவே நீ சாப்பிடலாம், ராஜ அரண்மனையில சாப்பாடு கொடுக்குறேன் உனக்கு ஒவ்வொரு நாளும். சொன்ன பிறகு கூட பாருங்க மைண்ட் கழுவே முடியல அவனை, செத்த நாயின்றான் அவன். तो देखिए राजा क्या करता है, उसे दोबारा उसको लेके सारा धन दौलत उसको देके अपने साथ बैठा के भोजन करके भी उसका दिमाग नहीं बदलता है। நாம கூட பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற கழுவி நம்மளை ராஜாக்கள் ஆசாரியமா ஆக்கி வச்சா நம்ம சொல்றோம் குப்பங்க நானு அப்படின்றோம்.
पिता परमेश्वर ने अपने इकलौते पुत्र यीशु मसीह को इस धरती में बेच के लहू बहा के हमारे लिए इतना कुछ लेके दिया, फिर भी हम अपने आप को इतना नीचा समझते हैं। சொல்ற நீயும் நானும் ஒண்ணுதான், பயப்படாத அப்படிங்கிறார். परमेश्वर कहते हैं कि तू और मैं एक ही है, मत डर। இப்ப வாக்குத்தத்தங்கள்லாம் எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தங்கள் பாருங்க, அதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும், தவறி போகவே போகாது. तो ये वचन जो वाचा बांधा गया है ये सब सच है और जरूर पूरा होगा। 34 சங்கீதம் 10 वचனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். यहाँ भजन संगीता 34:10 में कहता है कि सिंह के बच्चे भूखे रहेंगे, लेकिन जो यहोवा के खोजी है उनको किसी कमी घटी नहीं இந்த होगी। வார்த்தைகள்லாம் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். ये सब आके वाचा बांधा गया वचन है। உலகம் முழுக்க பசி பஞ்சம் பட்டினி கிடக்கலாம், ஆனா எனக்கு கிடையாது அது. पूरा दुनिया भूखा रहेगा, लेकिन यहोवा के खोजियों को कोई वस्तु की घटी नहीं होगी। Because I am a man of covenant. क्योंकि हम लोग आके परमेश्वर के एक वाचा बांधा गया लोग हैं। இந்த உடன்படிக்கை உங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. अब ये वाचा आके आप लोग के लिए कुछ वचन दिया गया है। என்னது? restoration of all the properties. तो ये सब कुछ आके जो भी कुछ है आपको दोबारा लेके देगा। King's food. और राजाओं का खाना, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये सब कुछ हमें दिया गया है। அப்ப நாலாவது பாருங்க, நாலாவது चौथा क्या है? மிருகங்களை ரெண்டாக பிளந்து வெட்டி தனித்தனியே வைத்து அந்த ரத்தத்திலே நடப்பார்கள். अब यहाँ पे आके जानवरों को मार के अलग अलग रख के उस खून के ऊपर चलते हैं। ஆதியாகமம் 17 அதிகாரத்துல இருக்கு, நீங்க போய் வீட்டுக்கு போய் வாசிச்சுக்கோங்க அதெல்லாம். उत्पत्ति का किताब 17 अध्याय में जाके आप घर में देखिए। மிருகங்களை ரெண்டா வெட்டி எதிரெதிரா வச்சிட்டு அந்த ரத்த சகதியில அவர்கள் நடப்பார்கள். और वो आके जानवर को मार के अलग अलग रख कर उस लहू के ऊपर वो लोग चलेंगे அந்த ரத்தத்துல நின்று ஆணையிட்டுக் கொள்வார்கள். और उस लहू के ऊपर खड़े होकर एक वचन बांटेंगे। என்ன சொல்றாங்க? இந்த மிருகம் செத்து இருக்குது, இது மாதிரி நான் சாகிறேன். எதுக்கு? என்னோட உரிமைகளுக்கு சாகிறேன். तो यहाँ पे वो क्या बोलते हैं कि मुझे यहाँ पे हक है, यहाँ पे मैं मारा, I die to my rights. यहाँ पे मैं अपने हक के लिए मरा गया என்னோட உரிமைகளை உனக்கு விட்டு கொடுக்கிறேன் என்றார்கள். और मेरे हक को तुझे छोड़ के देता हूँ। ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? இத மாட்டுனா, இந்த வாக்குறுதியை நான் மீறினா இந்த மிருகத்தை போல கடவுள் எனக்கு செய்யட்டும். अब दूसरा क्या है कि अगर मैं इस वचन को आके पूरा नहीं करूंगा तो इस जानवर की तरह मेरा हाल இந்த होगा। ஆணையை நான் மீறினேன்னா இந்த மிருகத்துக்கு சம்பவிச்சது எனக்கு நடக்கட்டும், அதுக்கு மேலேயும் நடக்கட்டும்னு சொல்றாங்க. अब उसका मतलब क्या है कि अगर मैं इस वचन को आके पूरा नहीं करता हूँ तो इस जानवर के साथ क्या हुआ है वो मेरे साथ होगा। ஒண்ணு அது பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த வெட்டு காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். तो ये लोग क्या करते हैं, एक घाव करते हैं। ரத்தம் வர அளவுக்கு வெட்டு காயத்தை ஏற்படுத்தி அந்த ரத்தத்தை சிந்த விடுகிறார்கள். अब ऐसा घाव करते हैं कि जिसमें से खून आए। அந்த காயம் தெரியணும், வேணும்னே தெரியணும், பெருசா தெரியணும்ன்றதுக்காக கன் பவுடர் வச்சு நல்ல பெருசாக்குறாங்க அந்த தழும்ப. अब वो घाव दिखना है बोल के उस घाव में वो लोग गन पाउडर रख के उसको घाव को बड़ा करते हैं। ஏன்னா நம்ம கையை தூக்கும் பொழுது அந்த வெட்டு காயம் தெரியணும், எதிராளிக்கு தெரியணும். ஓ, இவர் தனியா இல்ல, இவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த நபர் இவருக்காக உயிரை கூட கொடுக்க துணிந்தவர் என்று தெரியணும். क्योंकि जब हम अपना हाथ उठाते हैं तो वो शत्रु को ये घाव दिखना है कि इसके पीछे कोई खड़ा है और इसके लिए जीवन भी देने के लिए वो तैयार है। Jesus displayed his wounds to Toma. और यीशु मसीह ने आके अपना जो घाव को तोमा को दिखाए थे। தோமாவை பார்த்து சொல்றாரு, சந்தேகப்படுறவனா இருக்காது, விசுவாசி உள்ளவனா இரு அப்படின்றாரு. वो तोमा को देख के बोलता है कि तू संदेह मत कर, मेरा घाव वाह, में हाथ लगा के வா देख। வந்து என் காயங்கள்லாம் தொட்டு பாரு, உன் விரல போடு அப்படின்றாரு. वो तोमा को कहते हैं कि अपने हाथ से मेरे घाव को छू के देख। He displayed his wounds. और उसने आके अपने घाव को दिखाया Now we have to display his wounds. और हमें भी उसके घाव को दिखाना है। ஆகவேதான் ஆராதிக்கும் போது கரங்களை உயர்த்துறோம். நம்ம इसलिए हम आराधना करते समय अपने हाथों को उठाते हैं। கரங்களை உயர்த்தும் பொழுது அவருடைய தழும்புகள் அடையாளத்தை எதிரிக்கு சொல்றோம். जब हम अपने हाथों को उठाते हैं तो परमेश्वर के घाव को पूरे शत्रुओं को बताते हैं। சத்ருவே, வியாதியே, மரணமே, பிரச்சனையே, போராட்டமே, குறைவே, தாழ்ச்சியே, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. सारे आके अपने हाथों को उठा के शत्रुओं को, सारी कमी घटी को, मुसीबतों को, बीमारियों को कहते कि मेरे पीछे एक खुदा खड़ा है எனக்காக தன்னுடைய இன்னுயிரம் கொடுக்க துணிந்தவர் அவர். और वो मेरे लिए सब कुछ करने के लिए तैयार है। என்கிட்ட வராத, मेरे पास तू बिल्कुल भी मत आना, நீ தோற்று போவாய், तू हार जाएगा நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா. और मैं जरूर जीतूंगा। அப்ப காயங்கள் பாருங்க அந்த மாதிரி. இப்போ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் ஆணையிட்டு கொள்றது, கோர்ட்ல கூட இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்றாங்க. अब कोर्ट में भी आप देखेंगे तो वो वचन को आके बताते हैं कि मैं जो भी कहूंगा वो सत्य है, सत्य के अलावा कुछ नहीं कहूंगा। அது மட்டும் இல்ல, கையை ஷேக் பண்றாங்க, ஷேக் பண்றாங்க, கை குலுக்குகிறார். और एक दूसरे से हाथ मिलाते हैं। அது வந்து உடன்படிக்கையில இருந்து வந்ததுதான்.
और वो सब आके एक वाचा के द्वारा ही आया है। ஐந்தாவது பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளுகிறார்கள். अब पांचवी क्या है, नाम एक दूसरे से बांटते हैं। திருமணம் ஆகிற வரைக்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய பேர் பின்னாடி வருது. शादी के पहले पिता का नाम आता है लड़की के आगे पीछे। பாஸ்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் தான் வரும் பின்னாடி, அவங்க பேர் பின்னாடி அப்பா பேரு. तो वहाँ पे पिता का नाम आता है। திருமணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கணவர் பேர் வந்துட்டாங்க. लेकिन शादी होने के बाद पिता के नाम के बदले पति का नाम आता है, ஏன்னா நேம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. क्योंकि वो लोग नाम को बांट लेते हैं। எவ்வளவு அற்புதம் பாருங்க. तो देखिए कितना अद्भुत है। ஆபிரகாமுக்கு தேவன் ஆபிராம் என்ற பேருக்கு நடுவுல எச், அவருடைய பேர்ல இருந்து ஒரு எச் எடுத்து அவனுக்கு கொடுக்கிறாரு. अब्राहम को आके अब्राहम नाम बदल के अपना नाम का एक हच उठा के उसको देते हैं। நீங்க ஒருவேளை யோசிக்க, இது நாங்க பேர் மாத்தத்துல என்ன இருக்குது பெருசா? आप लोग सोचते हैं कि नाम में ऐसा क्या बड़ा है? பாருங்க, பேர் மாத்தத்தோட நிக்கலங்க, அவங்க சொத்து பட்டியலை வெளியிடுவாங்களாம். अब नाम अकेले नहीं बांटा, उसके जो दौलत है उसका लिस्ट भी बताते हैं। ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு சொன்னா அவருடைய சொத்து பட்டியலை முன்னாடியே வந்து வெளியிடணும். अभी कोई इलेक्शन में खड़ा है तो उसका धन दौलत सब कुछ आके दिखाना है। அந்த மாதிரி ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணும்போது பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொத்து பட்டியல், அவர்களுக்கு இருக்கிற சொத்து பட்டியலை வெளியிடுவார்கள். इसलिए जब दो लोग आके वाचा बांधते हैं, नाम बदलते हैं और अपना जो भी दौलत है उसका लिस्ट बताते हैं। உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒரு நபருக்கு எங்கேயாவது பூர்வீக சொத்து எத்தனையோ ஏக்கர் இதெல்லாம் வருது, வீடு எல்லாம் வருது, நிலம்புலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. अब वाचा बांधते समय एक आदमी को पूरे बाप दादों का आके दौलत है। இந்த உடன்படிக்கை அவரோட செஞ்சு கொண்டவருக்கும் அதெல்லாம் பங்குதாரரா மாறி விடுவார். अब जिसने उसके साथ वाचा बांधा है उस आदमी का जो भी धन दौलत है वो उसमें भाग होगा। இப்ப இயேசு என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. अब यहाँ पे यीशु क्या किया है? எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். इब्रियों का किताब यहाँ के पहला अध्याय 2ஆம் वசனத்தை दूसरा வாசிக்கிறேன். वचन। அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். यहाँ पे लिखा है कि इन अंतिम दिनों में हमने इस पुत्र के द्वारा बात की, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். जिसे उसने सारे वस्तुओं को वारिस ठहराया। இந்த வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிக்கிறார். ये वचन कहता है कि पिता परमेश्वर ने अपने पुत्र को सारे वस्तुओं का वारिस ठहराया है। அப்படின்னா என்ன? பிதாவுக்கு எதெல்லாம் சொந்தமானது அதெல்லாம் குமாரனுக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ इसका मतलब क्या है? परमेश्वर को जो कुछ भी है वो सब यीशु को भी है। நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னங்க எல்லாத்தையும் தூக்கி இயேசு கொடுத்துறாரு, अब எனக்கு என்ன இருக்குது? अब आप लोग सोच रहे हैं सब कुछ उठा के यीशु को दे दिया, मुझे क्या है? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறேன். रोमियो का किताब 8वीं अध्याय 15ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். तो यहाँ पे 15वीं वचन में देखेंगे, क्योंकि तुमको दास्तव का आत्मा नहीं मिला है कि फिर तुम आके भयभीत हो, परंतु आके यहाँ पे अप्पा आत्मा मिली है। 16ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அவருடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி இடுகிறார். चौथा अध्याय में देखिए, इसीलिए कि जितने लोग परमेश्वर के आत्मा के चले आए हैं वो सब परमेश्वर के पुत्र है। 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பிள்ளைகளானால்। और यहाँ पे 7वीं वचन बहुत ही मुख्य है, जो कि अगर यदि तुम संतान है। आप संतान है? क्या आप संतान है? हालेलुया। हालेलुया। If you are children, then you are heir of God. अगर आप लोग आगे संतान हैं तो वारिस भी है। वारिस भी है। हालेलुया। தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். तो यावन वारन परमेश्वर के वारिस और मसीहा के संगी भी है। அப்ப பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாருமே ஏழையோ அல்லது ரொம்ப பரிதாபமான நிலையிலோ இல்ல. तो देखिए, जो भी मसीहा के संगी है वो कोई भी आके गरीब नहीं है। பிதா கிறிஸ்துவை சுதந்திரவாளியா நியமிச்சிட்டாரு. यहाँ पर परमेश्वर ने आके मसीहा को आके अपना संतान நம்மள அவருடைய உடன் சுதந்திரரா மாற்றி இருக்கிறாரு. और उनके साथ हमें भी बनाया है। அவருடையதெல்லாம் இப்ப நம்முடையது। और जो कुछ भी उनका है हमारा भी है। Whatever we need in this world, he has given already. आप लोग इस दुनिया में जो कुछ भी चाहिए वो और पहले से ही दे दिया है। பேதுரு இத பத்தி எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. पहला पत्रुस में हम देखते हैं, மேலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளி இருக்கிறது. और यहाँ पे देखते हैं कि परमेश्वर ने आके अपने सारे सामर्थ्य से आके जो कुछ भी हमें चाहिए हमें दे दिया है। தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறாருங்க. और परमेश्वर ने हमें सब कुछ दे दिया है। You have to believe on that. और इस चीज को आपको आके विश्वास करना நம்ம है। என்ன சொல்றோம்? ஒண்ணும் இல்ல. और हम लोग क्या बोलते हैं, हमारे पास कुछ नहीं है।
நான் ஒரு ஏழை, मैं गरीब हूँ, எங்க அப்பா ஒரு ஏழை விவசாயி, मेरा पिता आके एक बहुत ही गरीब किसान है, எனக்கு ஒத்த ஏக்கர் நிலம் தாங்க இருக்குது, उसके पास बस थोड़ा सा जमीन है அதுதான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. और वही हमें खाने के लिए நீங்க है। நினைக்கிற மாதிரி எல்லாம் பணக்காரன் நான் கிடையாது. आप सोच रहे की तरह मैं अमीर नहीं हूँ, அது ஓகே பரவாயில்ல, ஆனா நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார். लेकिन वो ठीक है, लेकिन हम लोग के लिए एक परमेश्वर है, நம்மோட உடன்படிக்கை பண்ணி நம்முடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. हमारे साथ वाचा बांधा गया यीशु मसीह है, அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா நியமிச்சிட்டு என்னையும் உங்களையும் அவருடைய உடன் சுதந்திர வாரிசா நியமிச்சிருக்கிறாருங்க. परमेश्वर ने यीशु मसीह को वारिस बनाया, हमें भी उसी तरह उसको वारिस बनाया। எதெல்லாம் இயேசுவினோடது அதெல்லாம் உங்களோடதான் இருக்கிறது. और जो कुछ यीशु मसीह का है वो सब कुछ आप सबका भी है। You have some belongings. तो आप लोग के ऐसे है कुछ, உங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் இருக்கு நல்லா. आप लोग को भी ये धन दौलत है। இப்ப என்ன பண்ணும், இதை விசுவாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த வாரம்லாம் கேளுங்க எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க கொஞ்சம். आप लोग को क्या करना है, विश्वास करना है, परमेश्वर से पूछना है, तो देखिए क्या होता है। I am challenging you. और मैं आप लोग को आके चैलेंज करता हूँ, சவாலா சொல்றேன், இந்த வாரம் முழுக்க ஆண்டவரை எல்லாம் என்னன்னு சொல்லிக்கிறாங்க, நான் தான் வாரிசுன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் சொன்னாருங்க, அவர் வந்து मैं आपको चुनौती देता हूँ कि मुझे बताया गया है कि मेरे पास सब कुछ है, मैं आपका वारिस हूँ। ஓ மദ്രാசி वाला बताया गया है, நான் பிலீவ் பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன், அதை और मैं विश्वास करता हूँ நான் கேட்கிறேன். और मैं आपसे पूछता हूँ, நான் வந்து வாரிசாமே, உடன் சுதந்திரராமே, मैं आके आपका वारिस हूँ, இந்த வாரத்துக்குரிய பணம் எல்லாம் எனக்கு தாருங்க, தாங்க. और इस हफ्ते में मुझे जो भी पैसे चाहिए आप मुझे दीजिए। நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரலா பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. मैं आपसे कहता हूँ अद्भुत रीति से आकाश से परमेश्वर आपको सारे मदद लेके आएगा, சூப்பர் நேச்சுரலா உதவிகளை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். अद्भुत रीति से सारे मदद आप लोगों को मिलेगा। உங்க வாழ்க்கையில அற்புதத்து மேல அற்புதம் நடக்கும். आपके जीवन में अद्भुत के ऊपर अद्भुत काम होंगे, எந்த மனுஷனையும் நாம நம்ப வேண்டிய அவசியம் இல்ல, और किसी मनुष्य के पास जाके आपको गिड़गिड़ाने की जरूरत नहीं है, அப்பாக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. पिता को आके फोन करने की जरूरत नहीं है। பாப்பா, this is last week, you know, I have some shopping, I want to go for shopping, please send some amount. எல்லாம் ஒண்ணும் போன்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. आप आके अपने पिता को फोन करके ये आखिरी हफ्ता है, मुझे शॉपिंग करना है, पैसा चाहिए, वैसा करने की जरूरत नहीं है। We have बड़ा बाप, हम लोग के लिए सबसे बड़ा परमेश्वर पिता है, वो बहुत अच्छा है. वो बहुत अच्छा। हालेलुया, हालेलुया, बहुत अच्छा पिता है. आमेन। We can call him Abba Father. We can call him Abba Father. और वो उनको हम आके अब्बा पिता बुला सकते He हैं, has given the spirit of Jesus Christ, his son. क्योंकि यीशु मसीह का जो यीशु मसीह हमको दिया है We परमेश्वर can ने, call him Abba Father. और हम लोग उसको अब्बा फादर बुला सकते हैं। எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, मुझे 2 बेटी है நாங்க எல்லாம் ஒரே வீட்ல தான் இருக்கோம். और वो मेरे साथ है। இப்ப என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேணும்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அங்கிள் எனக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஷெச்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம். अब मेरी बेटियां हैं जो बगल वाले अंकल के पास जाके मुझे फ्राइड राइस चाहिए पूछेंगे तो मुझे कैसा लगेगा। உள்ள கூட்டு வந்து 4 போடுவேன் நல்லா. मैं उन लोगों को अंदर बुला के 2 पिटाई दूंगा। இங்க ஒருத்தன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு நீ அங்க போய் கேக்குற, நீ நான் தான் உங்க அப்பா. मैं तेरा पिता इधर हूँ, तू मुझे छोड़ के कहाँ बाहर वाले अंकल से मांग रही है। हम பாருங்க எவ்ரி சண்டே இங்க வரோம், அப்பா ஃபாதர் பிதாஜி हमारा परमेश्वर है परम पिता எல்லாம் சொல்றோம். சொல்லிட்டு நமக்கு பணம் வேணும்னா அப்பாக்கு போன் பண்றோம். तो हम लोग हर संडे इधर आके अब्बा पिता बोल के, पिता परमेश्वर बोल के, पापा को फोन करके पैसा नहीं मांगना है, அவர்கிட்ட கேளுங்க, आप परमेश्वर से मांगिए, எங்கெங்க இருக்கிறாரு, நானும் அவரை தான் தேடுகிறேன். और वो देगा आप लोगों को। உங்களுக்கு உள்ளதாங்க இருக்கிறாரு, वो परमेश्वर आप लोग के अंदर ही है। நீங்க மெதுவா பேசினா கூட அவர் கேட்கும் கண்டிப்பா. आप धीरे से बात करने से भी परमेश्वर को सुनाई देगा। நான் சொல்றேன், இந்த முழு உலகத்திலயும் அவரை மாதிரி ப்ரொவைடர் யாருமே கிடையாதுங்க. मैं बोलता हूँ इस दुनिया में उनके जैसे सब कुछ देने वाला कोई नहीं है। He provides for me whatever I want. எல்லாத்தையுமே அவர் எனக்கு தராரு. और मेरी सारी जरूरतों को पूरा करता है। ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார். सेवकाई की सारी जरूरतों को पूरा என்னோட வீட்டு करता है, தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. और मेरे घर की सारी जरूरतों को पूरा करता है। பாருங்க, போன வாரம் வேர்த்துச்சு, இந்த வாரம் வேர்க்கவே இல்ல பாருங்க, பாருங்க வந்துச்சு. அவர் ப்ரொவைட் பண்றாரு. He is a great provider. आमीन।
पिछले हफ्ते ही मैंने परमेश्वर से बोला, ये हफ्ते परमेश्वर ने दे दिया। ஒரு நாள் கூட இதை பத்தி நான் யோசிச்சதே கிடையாது. ஐயோ சட்டம் அணிந்தேன்னு யோசிச்சதே கிடையாது. मैं एक दिन भी इन सब चीजों के बारे में सोचा नहीं, But he cares for me. लेकिन परमेश्वर मेरा Hallelujah. चिंता करता है, He cares for you. और परमेश्वर आप लोगों का भी चिंता करता है। In Psalm 78 last verse in NLT says like this, he cared for them with a true heart and he guides them with a skillful hand. यहाँ पे Psalm 78 में देखते हैं कि परमेश्वर अपने सच्चे हृदय से आके हमें आके सोचता है। எவ்வளவு ஒரு உண்மையான இருதயத்தோட அவர் நம்மள நேசிக்கிறார், அக்கறை காண்பிக்கிறார். देखिए परमेश्वर कितने एक सच्चे मन से आके हमें आके प्रेम करते அன்பான हैं। தேவன் பாருங்க. बहुत ही अद्भुत परमेश्वर है। अद्भुत परमेश्वर, बहुत अच्छा भाषा है हिंदी। अद्भुत परमेश्वर, I'm learning little by little, I am learning. अद्भुत परमेश्वर बहुत अच्छा है, अच्छा परमेश्वर। Hallelujah. हालेलुया। It gives me immense joy when I speak in Hindi. जब मैं It हिंदी gives में me immense joy. जब मैं हिंदी में बोलता हूँ तो मुझे बहुत ही आनंद होता है। बहुत ही आनंद होता है। I love Hindi very much. मीठा भाषा है। Hallelujah. हालेलुया। So many people will come and tell you, I will never leave you nor forsake you. बहुत सारे लोग आपको आके कहेंगे मैं कभी भी तुझे त्यागूंगा नहीं, छोड़ूंगा नहीं। I will write and give it to you. Surely he will forget you. मैं आपको लिख के देखता हूँ, वो लोग आपको भूल जाएंगे He will run away from you. और आप लोग से छोड़ के भाग जाएंगे। Ask some money. पैसा दे, पैसा पूछो। पूछो, पैसा पूछो, थोड़ा पैसा पूछो, भाग गया है वो। ஓடே போயிடுவாரு. पैसा पूछोगे तो भाग जाएंगे। But God cares for you with a true heart. लेकिन परमेश्वर अपने खारे मन से आपको आगे, Nobody is having true heart, किसी को भी सच्चा हृदय नहीं है, but he is having a true heart. लेकिन परमेश्वर का सच्चा हृदय He है cares for you. और वो आपको आके He loves चाहते you हैं, so much, आपसे बहुत ही प्रेम करते and he हैं has given everything to you. और वो उन्होंने सब कुछ आप लोग को दिया है। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। So இந்த உடன்படிக்கை நமக்கு இவ்வளவு காரியங்களை தந்திருக்கிறார். तो ये जो वाचा है इतनी सारी चीज हम लोग को दिया है। I set a challenge before you, you know. Can you have you understood that? सवाल सवाल चुनौती करता हूँ। சவால்னா क्वेश्चन ஆயிடுது அப்புறம். நான் ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். एक चुनौती आपके सामने रखा हूँ। Ask him. परमेश्वर से पूछिए உங்க தேவை எதுவா இருந்தாலும் சரி, आपकी क्या जरूरत है, you just ask him. सिर्फ परमेश्वर को He पूछिए। said, I will provide परमेश्वर कहते हैं मैं तुम्हें दूंगा। for you. हालेलुया। Amen. आमेन। It's a challenge, open challenge. ये आपके लिए एक चुनौती है। இந்த வாரம் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. आप इस हफ्ते में ये पूछ के देखिए। I know God, my father, God is my father. मुझे पता है परमेश्वर मेरा पिता है He is also your father और also. आपके पिता भी है। Ask him आप उनसे पूछ के and देखिए he will provide everything for you. और आपको सब कुछ देंगे। The covenant உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார். और क्योंकि ये वचन आपको इतना सारा आशीर्वाद दिया है, இன்னும் முடியல, இதை திங்க் பண்ணுங்க. ये सब खत्म नहीं हुआ है, आप सोच के देखिए, திங்க் பண்ணிட்டே இருங்க. आप सोचते रहिए। அடுத்த வாரம் திரும்ப பார்ப்போம். अब अगले हफ्ता हम दोबारा देखेंगे। நம்ம இப்போ இந்த திருப்பந்திக்கு நேரா கடன் செல்வோம். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சிருவோம். 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் प्रभु भोजन के और बढ़ेंगे। 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். भजन संगीता 103 8वीं वचन पढ़ूंगा। यहोवा दयालु और अनुग्रहकारी, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். विलंब से कोप करने वाला, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். और वह सर्वदा आके वादा करता है और वो क्रोध को सदा के लिए भड़कने नहीं பூமிக்கு देगा। வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. और आकाश और पृथ्वी कितना ऊंचा है वैसा ही उसका करुणा उसके डरावे के ऊपर है। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். उदय चल अस्त चल से जितना
दूर है उसी वैसे ही हमारे अपराधों को उसने दूर किया है। தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். जैसा पिता अपने बालकों पर दया करता है वैसा ही यहोवा अपने डरावे पर दया करता है। பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். मेरे प्यारे भाई बहनों, प्रभु भोजन के और हम बढ़ने वाले हैं। இத ரெவரன்ஷியல் பியரோடு நாம் அனுசரிக்க வேண்டும். तो अभी जो हमने पढ़ा है उस उद्देश्य से ही ஆனா हमें लेना ஆனா है। கர்த்தர் இந்த நம்மள எடுத்தா நம்மள சாவடிச்சிடுவாரோ, நம்மள வெறுத்து தள்ளிடுவாரோ, நம்மள ஏதாவது தண்டனைக்கு உட்படுத்துவாரோ அப்படிலாம் யோசிக்க கூடாது. आप लोग ऐसा नहीं सोचना है अगर मैं इसे खाऊंगा तो परमेश्वर मुझे मार डाल देगा या मुझे आके कोई पनिशमेंट देगा करके। அதனால தான் 8ஆம் வசனத்தை வாசிச்சேன். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். तो यहाँ पे हमने 8वें वचन में पता है कि परमेश्वर अति अनुग्रह वाला है करके, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். और कभी भी आके वो क्रोधित नहीं होता है। எப்ப பார்த்தாலும் அவர் நம்மள எப்ப தப்பு பண்ணுவோம்னு பார்த்தனா இருக்கிறார் இல்ல. वो कभी भी हमें आके क्रोध नहीं करते நம்ம हैं। மேல இருந்த கோபத்தெல்லாம் அவர் இயேசுவின் மேல போட்டாரு. परमेश्वर को जो भी गुस्सा हमारे ऊपर था वो यीशु के ऊपर डाल दिए। அப்புறம் 10ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யவில்லை. तो यहाँ पे आके हमारे पाप के अनुसार उन्होंने नहीं किया है। பாவத்துக்கு தக்கதா செய்யணும், என்ன பண்ணிரணும்? சாவடிச்சிருக்கணும். अगर पाप के अनुसार उन्होंने व्यवहार किया होता तो हमें मार डाल देते। ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். रोमर की किताब 6वीं अध्याय में कहते हैं जो पाप करता है उसका दंड आके मौत है। பாவத்துக்கு தக்கதாக நமக்கு செஞ்சோம், நம்மள சாவடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். अगर आके हमारे पाप के अनुसार व्यवहार किया होता तो अब तक हम मर गए होते, ஆனா அவர் அப்படி பண்ணல. लेकिन उन्होंने ऐसा नहीं किया। நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். तो हमारे पापों के अनुसार उन्होंने व्यवहार हमारे साथ नहीं किया அவர் அதையும் பார்க்கறது இல்ல. और वो हमारे अधर्म को भी नहीं देखा। எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய பாவங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவருடைய அக்கிரமங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன்றார். तो एब्रियो के किताब 8वीं अध्याय में आके देखते हैं हम कुछ इस प्रकार 12 15 12वीं अध्याय में देते हैं, क्योंकि 11, उन्होंने अधर्म के विषय में दंडवाद होगा ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்கிறார். 12 எபிரேயர் 12. और 12 में हम देखते हैं उसने अपने पापों को फिर स्मरण ना करूंगा। 8:12 देख रहे हैं। 8:12 பாவங்களை நினைக்க மாட்டேன், அக்கிரமத்தை நானு கிருபையா மன்னிப்பேன், பாவத்தை அக்கிரமத்தை நினைக்கவே மாட்டேன். तो उन्होंने कहा है कि अधर्म को विषय में दयावंत रहूंगा। ஆனா பிசாசு பாருங்க, ஒவ்வொரு முறை நம்ம கம்யூனியன் வரும்போது நம்ம ஞாபகப்படுத்துவான், நீ பாவி, நீ தகுதி கிடையாது அப்படின்னு. लेकिन शत्रु देखिए जब भी हम आके प्रभु भोजन में आएंगे तो पापी है, तो उसे लेने के लिए तैयार नहीं है। இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கு இந்த பந்தியில பங்கு கொள்ள முடியும். यीशु मसीह का लहू ने आपको इसमें भाग लेने के लिए तैयार किया है। அப்ப நம்ம பாவம் என்னங்காச்சு? तो अब हमारा पाप क्या हुआ है? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு தூரமா அவருக்கு பயப்படுகிற மேல் கிருபை அவ்வளவு பெருசா இருக்கு. கிருபை பெருசா காண்றாரு. आसमान और जमीन का कितना दूरी है उतना दूर वो डाल दिए। நிறைய பேர் தண்டனை தான் பெருசா பாத்துட்டு இருக்காங்க. बहुत सारे लोग दंड को ही बड़ा से देखते हैं ஆக்கினை தீர்ப்பு வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. कि मुझे कोई आके सजा मिलेगा ஆனா देखते हैं, கிருபையை பெருசா காட்டுறாரு. लेकिन परमेश्वर अनुग्रह को बड़ा से दिखाते हैं। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். उदय चल अस्त चल जितना दूर है उतना दूर हमारे पाप को दूर फेंक दिया அவர் है। அவ்வளவு தூரம் விலகிட்டார், கண்ணுக்கே தெரியாது. ஆனா இவங்க ஏணி போட்டு எட்டி பாத்துன்னு இருக்காங்க. उन्होंने उतना दूर फेंक दिया है, हमारे आंखों को दिखता नहीं है फिर भी हम देखते हैं। இன்னும் மொட்டை மாடி மேல ஏறி போய் பார்த்தா தெரியுதா பார்க்கலாம். हम लोग क्या करते हैं, छत के ऊपर चढ़ के देखने से दिखेगा क्या நீங்க दिखते हैं? வானத்துக்கே ஏறினாலும் அதெல்லாம் தெரியாது. அவ்வளவுதான், தூக்கி விலகி போட்டாரு அவ்வளவு தூரமா. आप आकाश भी जाके देखो नहीं मिलेगा, क्योंकि परमेश्वर ने उठा के फेंक दिया है। சொல்ற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்க போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்க. वो कहते हैं माता पिता कैसे अपने बच्चों के लिए दयालु रहते हैं, वैसे मैं भी हूँ। God is so merciful towards you. परमेश्वर आके आप लोग से बहुत ही अनुग्रहकारी है। He shows his mercy towards you and he poured his anger upon Jesus Christ. परमेश्वर ने अपने अनुग्रह को आप लोग के ऊपर डाल के और अपने क्रोध को यीशु मसीह के ऊपर डाल दिया है। He didn't show you his angry face to you. परमेश्वर ने अपने गुस्सा का मुंह आपको नहीं दिखाया है। சில அப்பாங்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா பொண்ணுங்களை பிள்ளைங்களை பாக்குறதுமே வேற மாதிரி உண்மைன்னு இருப்பாங்க. तो कुछ पिता लोग अपने बच्चों लोग को देखते समय गुस्सा से देखते हैं, பிள்ளைங்களை பார்த்தா தெரியும் அப்பா கோவமாகுறாரு. और बच्चों लोग देखते हैं कि पिता बहुत गुस्से में है। அப்பா அங்கோடு என்ன அப்படின்னு. जब वो पापा बुलाते हैं तो क्या करके बोलते हैं, இந்த மாதிரி ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம மேல காட்டுறதே கிடையாது. लेकिन ऐसे कभी भी परमेश्वर ने नहीं किया है। அவர் mercy-ய காட்டுறாரு, அன்பை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார். वो आके दया और अनुग्रह हमारे पर दिखाते हैं। அதனால இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யாவரும் இந்த பந்தியிலே தைரியமாய் பங்கு கொள்ளலாம். इसलिए यीशु मसीह के लहू से धुले हुए हर लोग इस प्रभु भोजन में भाग ले सकते हैं। நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த பந்தி உங்களுக்கு பரிமாறப்படும். எல்லாரும் எடுத்து கையில வச்சுக்கோங்க. பிற்பாடு எல்லாருக்கும் சேர்ந்த பிற்பாடு
நம்ம ஒன்றாக எழுந்து நின்று அதை அனுசரிப்போம். இப்ப எழுந்துக்க வேணாம், இப்ப உட்காந்துக்கோங்க. முதல்ல பந்தி பரிமாறட்டும். முதல்ல ஜெபிப்போம், அப்புறம் பந்தி பரிமாறப்படும். வாங்கி அப்படியே வச்சுக்கோங்க. प्रार्थना करेंगे, प्रभु भोजन आपके हाथ पे आएगा, तब एक साथ मिलके खाएंगे। पिता परमेश्वर, इस अद्भुत दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं। इस समय पे इस अद्भुत वचनों के लिए, समाचार के लिए हम धन्यवाद करते हैं पिता परमेश्वर। आपकी ये अनुग्रह के लिए धन्यवाद प्रभु, आपकी कृपा के लिए धन्यवाद पिता प्रभु। आपने हमारे साथ ये वाचा बांधा है यीशु मसीह के जरिए, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। इस समय पे पिता परमेश्वर यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को आपके हाथ पे सौंपते हैं प्रभु, की दास को, उनके परिवार को सौंपते हैं पिता परमेश्वर। इस महीने पूरा हमें चलाया, आगे वाले महीने को आपके हाथ पे सौंपते पिता परमेश्वर। आप हमें चलाएं, जो कोई भी हमारी जरूरत है पिता परमेश्वर, आपसे मांगने के लिए मदद करें पिता परमेश्वर। प्रभु भोजन को आपके हाथ पे सौंपते हैं। आप पिता परमेश्वर शुरुआत से लेकर अंतिम तक चलाए हुआ परमेश्वर, आगे के समय को आपके हाथ पे सौंपते। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। Quick. Thanks. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे, நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். वचन पढ़ेंगे। क्योंकि यह बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात वह पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके तोड़ी और कहा, यह मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। Let us eat this bread. रोटी खाएंगे। इसी रीति से उसने बियारी के पीछे कटोरा भी लिया और कहा, यह कटोरा मेरा लहू में नई वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। Let's drink this cup. Let us give thanks to God. धन्यवाद करेंगे परमेश्वर का। Our beloved sister will pray for us. आखिरी प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस समय के लिए हम आपका आखिरी में आपकी सम्मुख में आए हैं। अब बस शुरुआत से लेकर अंतिम तक पिता परमेश्वर आपने इस आराधना को चला के दिया, उसके लिए आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। हालेलुया। प्रभु भोजन को आशीष किया, उसके लिए धन्यवाद करते हैं पिता परमेश्वर। आए हुए हर एक लोगों को आप आशीष कीजिए, उनकी जरूरतों को पूरा कीजिए पिता परमेश्वर। सब कुछ आपके हाथ पे सौंपते हैं, आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। पूरे हृदय से आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम
और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे. And all the saints of God say, Amen. Amen. Please be seated. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். நீங்க உட்காருங்க.